வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். வாக்கு திருட்டுக்கு உதவிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தி பேரணி. புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாள் கொண்டாட்டம். அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை மாநில செயலாளருமான பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. 5 கொலை வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. முரட்டாண்டியில் உள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் அம்மனின் ஜென்மாஷ்டமி விழா நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட முத்தியால்பேட்டை V3 திருவிழா மாபெரும் சிறப்புடன் மக்கள் உற்சாகமாக மத்தியில் நடைபெற்றது. மங்கள கருவறை திட்டத்தின் கீழ் 8 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் வழங்கப்பட்டன. அதே நேரத்தில் கிட்ஸ் கார்னிவல் நிகழ்ச்சியும் பாடல், நடனம், ஓவியம் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. மொத்தம் 260 குழந்தைகள் பங்கேற்ற நிலையில் 60 குழந்தைகள் பரிசுகளை வென்றனர். இதில் 6 குழந்தைகள் முதல் பரிசாக சைக்கிள்கள் பெற்றனர். மற்ற பரிசுகளாக சவுண்ட் ஸ்பீக்கர், சயின்ஸ் கிட் ஆகியவை வழங்கப்பட்டன. கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவின் இறுதி கட்டமாக முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 1000 குடும்ப உறுப்பினர்களுக்கு கேஸ் அடுப்புகள் வழங்கப்பட்டன. இந்த மாபெரும் விழாவில் அறக்கட்டளை நிறுவனர் திரு ராஜச்சந்திரு தலைமையேற்று அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களை உற்சாகமாக பங்கேற்றனர். வாக்கு திருட்டுக்கு உதவிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தி பேரணி. தேர்தலை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டி தேர்தல் ஆணையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறவும் மோடி பிரதமராக பதவி ஏற்கவும் வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளது என்பது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு உறுதியாகியுள்ளது. வாக்கு திருட்டில் ஈடுபட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் 16/8/2025 அன்று மாலை 6 மணிக்கு தீப்பந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், AICC ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் பங்கேற்றனர். பேரணிக்கு கொங்கு பார்க் சிக்னலில் இருந்து புறப்பட்டு ஜீவா காலனி வழியாக லாஸ்பேட்டை உழவர் சந்தையில் முடிவடைந்தது. முதலில் வாக்கு திருட்டை நிறுத்துங்கள் என்ற விளம்பர பிரசுரங்களை பேரணியில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒட்டினர். வாக்கு திருட்டை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஒரு பிரச்சார பாடல் வெளியிடப்பட்டது. மேலும் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு குறித்து வெளியிட்ட காணொளி தமிழகம் செய்து ஒளிபரப்பப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாள் கொண்டாட்டம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த 10 நாட்களாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பல்வேறு இடங்களில் வழங்கப்பட்டு வருகின்றன. கடலூர் சாலையில் புடவை மற்றும் கைலிகள் வழங்கப்பட்டது. வேல்ராம்பட்டில் துணுக்கானத்தம்மன் ஆலயத்தில் அன்னதானம் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தேங்காய்த்திட்டு வசந்த நகரில் விநாயகர் ஆலயத்தில் ஹாட் பாக்ஸ் வழங்கப்பட்டது. மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் ஆஷா பணியாளர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இவ்வாறு பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் சாலையில் அஇஅதிமுக 29வது பூத் சார்பாக பொதுமக்களுக்கு புடவை மற்றும் கைலிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவை மற்றும் கைலிகள் வழங்கப்பட்டன. அஇஅதிமுக நிர்வாகி அருள்முருகன் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேல்ராம்பட்டில் அமைந்துள்ள துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகங்கள் போன்ற கல்வி உபகரணங்கள் வழங்கினார். 29வது வார்டு செயலாளர் அண்ணாதுரை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேங்காய்த்திட்டு வசந்தன் நகரில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்டோருக்கு ஹாட்பாக்ஸ் வழங்கினார். சத்தியமூர்த்தி, சுந்தரம், பழனி, திருமுருகன், பாபு மற்றும் பலர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.
பாஸ்கர் இல்லத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் ஆஷா பணியாளர்களுக்கு ரெயின்கோட், ஹேட் பாக்ஸ், கொடை போன்ற உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 31 ஆஷா பணியாளர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உபகரணங்களை வழங்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்பட்டது. அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை மாநில செயலாளருமான பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் கடந்த 10 நாட்களாக நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கி பிறந்தநாள் கொண்டாட்டத்தை விமர்சையாக கொண்டாடினர். இந்நிலையில் பிறந்தநாள் விழாவை ஒட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கருக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என ஏராளமானோர் நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் அதன் ஒரு பகுதியாக சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வீட்டு வாயில் முன்பு மாபெரும் பந்தல் அமைத்து மதிய உணவாக அசைவ உணவு வழங்கப்பட்டது. இதில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் அதிமுக மாநில நிர்வாகி பாலசுப்ரமணியம் தலைமையில் முதலியார்பேட்டை தொகுதி 28வது வார்டு நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் வார்டு நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 5 கொலை வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. புதுவை ரெயின்போ நகரில் கடந்த பிப்ரவரி மாதம் பிரபல தாதா தேஸ்தானின் மகனான ரிஷி, திடீர் நகர் தேவா, ஜே நகர் ஆதி ஆகியோர் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த கொலை வழக்கில் ரெயின்போ நகரை சேர்ந்த பிரபல ரவுடியான சிவசங்கர் உட்பட 10க்கும் மேற்பட்டோரை பெரிய கடை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். சிவசங்கர் மீது லாஸ்பேட்டை, முத்தியால்பேட்டை, நெட்டப்பாக்கம், மாமல்லபுரம் போலீஸ் நிலையங்களில் 4 கொலை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ளன. குண்டர் சட்டம் பாய்ந்தது. இந்த நிலையில் சிவசங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய கிழக்கு பகுதி போலீஸ் சூப்பரண்ட் இஷா சிங் புதுச்சேரி கலெக்டர் குலோத்துங்கனுக்கு பரிந்துரை செய்தார். அதன் பேரில் சிவசங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்த கலெக்டர் உத்தரவிட்டார். இதையடுத்து காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிவசங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதற்கான உத்தரவை சிறைத்துறை அதிகாரிகளிடம் பெரியகடை போலீசார் நேற்று வழங்கினர். முரட்டாண்டியில் உள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் அம்மனின் ஜென்மாஷ்டமி விழா நடைபெற்றது. தமிழகம் அடுத்த முரட்டாண்டியில் 62 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவில் உள்ளது. இங்கு தமிழக மக்கள், புதுவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர். இங்கு மாதம் நடைபெறும் அஷ்டலட்சுமி பூஜை மற்றும் அமாவாசை யாகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி மாதம் தேய்பிறை அஷ்டமி மற்றும் அம்பாளின் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆலய நிர்வாகி ஸ்ரீமன் ஸ்ரீ நடத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் அபிஷேகம் மற்றும் வண்ண மலர்களால் ஸ்ரீ பிரத்யங்கரா அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவிலை சுற்றி அம்மனின் உற்சவ உலா வண்ண வான வேடிக்கையுடன் நடைபெற்றது. ஆலய துணை நிர்வாகி வரதேசிகன் தலைமையில் பைரவ பூஜையும் சிறப்பு யாகமும் நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர். இதற்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் பாலு தலைமையில் ஆசிரம நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ராமரை பற்றி அவதூறாக பேசிய கவிஞர் வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து ராமரை பற்றி அவதூறாக பேசினார். இதற்கு தமிழகத்தில் உள்ள பாஜக, இந்து முன்னணி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு இடங்களில் வைரமுத்துவிற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கம்பன் விழாவில் ராமரை பற்றி அவதூறாக பேசிய வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மாநில தலைவர் ஞானகுரு தலைமையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து
புகார் மனு அளித்தனர். புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து அமைப்பினர் வலியுறுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஞானகுரு மற்றும் நிர்வாகிகள் இளங்கோ, நந்தகுமார், டாக்டர் செந்தில், குமரன், லட்சுமி முருகன், பாலு ஆகியோர் உடனிருந்தனர். உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் புதுச்சேரி மத்திய சாலை மற்றும் கட்டிடம் செயற்பொறியாளர் திரு சீனிவாசனை சந்தித்து தொகுதி மேம்பாட்டு பணிகள் குறித்து கடந்த வாரம் ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது உப்பனாறு பாலம் குறுகியதாக உள்ளதால் அதை அகலப்படுத்த வேண்டுமென்று வலியுறுத்தி ரூபாய் 90 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பணிகளை விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதேபோல் வானரப்பேட்டை பகுதியின் ஆலன் வீதி, நேரு வீதி, பெருமாள் ராஜா வீதி, காளியம்மன் தோப்பு, முருகசாமி தோப்பு, சின்ன எல்லையம்மன் கோவில் வீதி, சித்தி விநாயகர் கோவில் வீதி, கஸ்தூரிபாய் வீதி, காமராஜர் வீதி மற்றும் அப்துல் கலாம் வீதி போன்ற இடங்களில் சுமார் ரூபாய் 5.80 கோடி செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் திட்ட கோப்புகள் ஆலோசிக்கப்பட்டது. அத்துடன் பெரியபள்ளி மற்றும் வீரர்வெள்ளி பகுதிகளில் உள்ள சந்தா சாஹிப் வீதி, மிலாத் வீதி, மோரிசன் வீதி, வஉசி வீதி மற்றும் நைனிபா பள்ளி வீதிகளில் ரூபாய் 12 கோடி செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. மேலும் துறைமுக இனிப்பு சாலை, நேதாஜி நகர் 2 இனிப்பு வழியில் புதிய வாய்க்கால் அமைப்பது, சுப்பையா சாலையிலிருந்து ரயில்வே நிலையம் வழியாக ராசு உடையார் தோட்டம் கடந்து செல்லும் வாய்க்காலை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் அவர்களையும் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இதில் வானரப்பேட்டை, பெரியபள்ளி மற்றும் வீரர்வெள்ளி பகுதிகளில் நடைபெற்ற திட்டமிட்ட சாலை பணிகளை சுமார் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் பகுதி பகுதியாக பிரித்து தனித்தனியாக டெண்டர் வைத்து விரைவாக நிறைவு செய்ய தீர்மானிக்கப்பட்டது. இவ்வனைத்து பணிகளும் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு ABVP விருது வழங்கப்பட்டது. புதுவையில் அரசு பள்ளிகளில் பயின்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பள்ளி அளவில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா நெல்லித்தோப்பு கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ABVP மாவட்ட தலைவர் முனைவர் உதயச்சந்திரன் வரவேற்புரை வழங்கினார். வட தமிழக மாநில செயலாளர் யுவராஜ் தலைமை வகித்தார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விருது வழங்கினார். பின்னர் அவர் மாநில அரசு மாணவர்களுக்காக வழங்கக்கூடிய இலவச மடிக்கணினி, மருத்துவ படிப்பிற்காக 10% இடஒதுக்கீடு மற்றும் பல திட்டத்தை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கினார். புதுவை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி இயக்குனர் பேராசிரியர் நடராஜன் மாணவர்களுக்கு உயர்கல்வி பயிலும் உற்சாகத்தை அளித்தார். ப்ரூனி ப்ளூம்ஸ் சேர்மன் வழக்கறிஞர் அருண்குமார் மாணவர்களின் அடுத்த இலக்கு பற்றி கருத்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் 320 மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வி கோகிலா செய்திருந்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். வாக்கு திருட்டுக்கு உதவிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தி பேரணி. புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாள் கொண்டாட்டம். அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை மாநில செயலாளருமான பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. 5 கொலை வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. முரட்டாண்டியில் உள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் அம்மனின் ஜென்மாஷ்டமி விழா நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.